நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஐயோ செம சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னடா அதுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரியே சொல்லணும் போல இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா அந்த ரிங் எடுக்கிறதுக்காக குனியா அப்போ ஒரு கார் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அப்போ டக்குன்னு யாரோ தீபா கையை பிடிச்சி தடுத்துடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம கார்த்தி தான். என்னங்க இது உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? கார் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு, எதுக்கு இப்படி கீழே குனிஞ்சு எதையோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது அப்படின்ற மாதிரி வந்துட்டு தீபா சொல்ல வராங்க. பேசாதீங்க, நிறுத்துங்க, உயிர் பெயின் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன முக்கியமான பொருள் அப்படின்னு கேட்க, இது எனக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க. உயிரை விட பெருசா அப்படின்ற மாதிரி காட்டி கேட்க, ஆமாங்க அது எனக்கு உயிரை விட பெருசு தான். இது நீங்கள் என் கையில் போட்டு விட்ட மோதிரம். இது வந்துட்டு என் கூட இருக்கிறப்போ நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். திடீர்னு வந்துட்டு இது என் கையை விட்டு போகவும் என்னால் வந்துட்டு தாங்க முடியல. அதான் கார் வந்தால் கூட பரவாயில்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இந்த ரிங்கை எடுத்துட்டேன். ஏன்னா இது எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், இது உங்களோடதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்த விட்டு விறுவிறுன்னு கிளம்பிற. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு தீபாவையும். அடுத்த சீனில் வந்துட்டு அம்பிகா மேமும் மீனாட்சி வந்துட்டு பேசிக்கிறாங்க. என்னாச்சு ஒர்க் அவுட் ஆகியோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு தான், ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும், தீபாவோட உயிரை பணைய வச்சோன்னு நம்மளாம் மாட்டியிருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏதாவது ஆயுண்டா தானே, எதுவும் ஆகலையே அப்புறம் என்ன, நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அம்பிகா மேம் சொல்ல, இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆகலையில அதோடு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் மேம் இப்போ இந்த ஐடியாலாம் கொடுத்தீங்களா, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் 80s ஹீரோயினி தானே, எனக்கு வந்துட்டு இதை பற்றிலாம் தெரியாதா, எத்தனை ஹீரோஸ் கூட எத்தனை நடிப்பு, எத்தனை காதல் காட்சி, எத்தனை ரொமான்ஸான காட்சி இதெல்லாம் நடிச்சிருப்பேனே. ஏன்னா ஹீரோயினியை காப்பாற்ற வேண்டியது ஹீரோஸோட கடுமை இல்லையா, இல்லை சின்ன திரையிலையோ பெரிய திரையிலையோ இதானே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேம் இருந்தாலும் கரெக்டாக சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எத்தனை சீனில் இந்த மாதிரி நடிச்சிருப்பேன் அதெல்லாம் வச்சு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது கார்த்திக்கு லவ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஆமாம் நம்ம போய் வந்துட்டு தீபாக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம், கார்த்தி வந்து காப்பாற்றுறதுனால சரி, அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் வந்துட்டு நம்பிக்கை வச்சு சொன்னேன்ல, கண்டிப்பாக ஹீரோயினா ஹீரோ காப்பாற்ற தான் செய்யணும், அப்படி தான் எல்லா இதுலேயும் சீன் எடுப்பாங்க, அதை வச்சு தான் நானும் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்ன வந்துட்டு ஃபேக்டாக நடக்கும் அதை வந்துட்டு அம்பிகா மேம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, அப்போ கார்த்தி வந்துட்டு எப்படி லவ் சொல்ல வைக்கிறது அப்படின்னு சொல்ல, என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்துச்சுன்னா இந்நேரம் இளையராஜா சாங் வந்துட்டு ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பாரு கார்த்தி, இந்நேரம் வந்துட்டு ரொமான்டிக் மனசில் ஊஞ்சல் ஆடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இருக்குன்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக இருக்கும், அப்போ நான் போய் கேட்கவா அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னது, போய் கேட்டுப்பாரு, கேட்டு பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து வந்துட்டு அந்த திக்கம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரியா வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கால நடந்துட்டு, இவங்க கடுமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா, தூங்காம நல்ல கண்ணை விரிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களே ஐயோ அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன பையன் வந்துட்டு, சார் உங்களுக்கு வந்து இந்த டீ எல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட, அவங்களும் குடிச்சிட்டு திடீர்னு வந்துட்டு மயக்கம் இந்த மாதிரி போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு ரம்யா உள்ள வராங்க. போலீஸ் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு நான் டீயில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யா சூப்பர் கலக்கிட்ட வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. நல்லா பிளான் பண்ணீங்க நீங்கள், உங்கள் பிளானில் தீய பொருத்தி தான் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் அந்த திங்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கா, மீனாட்சி வந்துட்டு பார்க்குறாங்க. நேரம் மேம் சொன்ன மாதிரி பார்த்தா சாங் ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பான்னு சொன்னாங்க, எதுக்கு பேசாமல் கார்த்திகிட்ட பக்கத்தில் போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க, தீபா உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணது எங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்னும் லவ் சொல்லலைன்னு சொல்லிட்டு பாவம் மனசுலேயே வந்துட்டு குழப்பத்திலே இருக்கா, வெளியில தான் எல்லா முன்னாடி வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி சிரிச்சு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவகிட்ட கூட சொல்ல வேணாம் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தீபாவை வந்துட்டு லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணி அவங்க என்னோட ஒய்ஃப், அவங்க மேலே எனக்கு லவ் இல்லாமல் இருக்குமா, அதெல்லாம் ரொம்பவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ தான் கார்த்தி எனக்கு நிம்மதியாக இருக்குது, நான் வேணா இது தீபா கிட்ட போய் சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வேணாம் அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறேன். மீனாட்சி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்ச மாணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு உடனே வந்து அம்பிகா மேம் கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, மேம் கலக்கிட்டீங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் எத்தனை படம் நடிச்சிருக்கேன், ஏன்னா இப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியும், ஏன்னு வையி நானும் கமல்ஹாசன் சாரும் நடிச்சிட்டு இருந்த காலத்தில் ஒரு டைரக்டர் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தார் எங்ககிட்ட, அப்போ கமல்ஹாசன் சார் இந்த மாதிரி தான் ஒரு சீன் சொன்னார், உடனே அவர் வந்துட்டு காலில் விழுந்து இந்த சீன் கண்டிப்பாக வைப்பே சார், இது பயங்கர ஹிட் ஆகிடும்னு சொன்னாங்க, அது மாதிரியே ஹிட் ஆகிடுச்சு. அந்த மூவி ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரே இந்த சீனை பற்றி பயங்கர பேச்சு, இந்த மாதிரி எவ்வளோலாம் நான் பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயினோட மனசு ஹீரோவுக்கு தான் தெரியும், அது மாதிரி அவர் ஹீரோ நான் ஹீரோயினி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, மேம் அப்படின்றாங்க மீனாட்சி,
80s நான் ஹீரோயினி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் எப்படி மேம் கார்த்தியோட மனநிலையை இப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்துட்டு வேறு ஒன்றும் கிடையாது, மனசை எங்கே வச்சுக்கணும், ரொமான்டிக்காக வச்சுக்கணும். நம்மளே வந்துட்டு நம்ம வயசாகிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தாலே வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மேம் சூப்பர் மேம் அப்படின்றாங்க. சரி உனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் வேணாம், ஒரு தடவை ஹஸ்பண்டுக்கு வேறு ஒருத்திக்கு வந்துட்டு ஐ லவ் யூ சொன்னதே போதும், நான் பெரும்பாடுபட்டு போயிட்டேன், அவருக்கு நான் வேறு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, மேம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப, அத்தாடி அத்தா வேறு ட்ரீட்மெண்ட்டா, எதுவும் நடக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாம புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு மெசேஜ் பண்ணி பால்கனிக்கு வாங்கன்னு வர வைக்க, தீபாவும் வந்துட்டு அதை பார்க்குறாங்க. எதுக்கு திடீர்னு நம்மளை பால்கனிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே, எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஐ லவ் யூ அப்படின்றாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கண்கலக்கிக்கிட்டே வந்துட்டு கேட்க, ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் தீபா வந்துட்டு கார்த்தியை வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இனியதை வேலை வேணா அப்படின்னு வந்துட்டு பயங்கரமாக சாங் போட 2 பேர் வந்துட்டு பயங்கர ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. கார்த்தி கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா